ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம டின்னர் என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா, சேமியா பிரியாணி தான் செய்ய போகிறோம். சேமியா பிரியாணி எவ்வளோ டேஸ்ட்டாக குயிக்காக சூப்பராக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடாய் வச்சிடணும். இந்த மாதிரி கடாய் சூடான உடனே 2 பேக்கெட் சேமியா போட்டு நல்லா நம்ம தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும் ஒரு பிளேட்டில் போட்டு. வாங்க சேமியா பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா மட்டன் கைமா எடுத்து வச்சுருக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளி, கட் பண்ண தக்காளி, புதினா கொத்தமல்லி, வெங்காயம் கட் பண்ணது, பச்சை மிளகா, தயிர், பட்டை கிராம் தூள், வீட்டிலையே அரைச்ச பட்டை கிராம் தூள், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வறுத்து வச்சுருந்த சேமியா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் ஊற்றிக்கலாம். கடாயில் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அம்மா தான் வாய்ஸ் கொடுத்துட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா இது ஒரிஜினல் வீடியோ நான் ஏன் போடலன்னு கேட்டிங்கன்னா, ஒரிஜினல் வாய்ஸ் நான் போடலன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன்னால் பாட்டு போட்டிருந்தாங்க. அந்த பாட்டு நாங்கள் அப்படியே போட்டனால காப்பிரைட் விழுகுது. அதனால நான் தனியாக வாய்ஸ் போட்டுட்ருக்கிறேன். வாங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். ஓகே, நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கைமா எடுத்து போட்டுடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த கைமா நம்ம கழுவி இந்த மாதிரி போட்டுடலாம். கைமா மட்டும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் அது நல்லா தாளிக்கவே அதோடய ஸ்மெல்லெல்லாம் போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சத்தூள் போடுறோம். போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிடலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கைமா வெந்திருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி, அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி தாளித்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்துடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை கிராம் தூள், அப்புறம் தயிர், எடுத்து வச்சுருந்த தயிர் சேம் அப்படியே பிரியாணி போடுற மாதிரியே நம்ம பண்ணுறோம். லெமன் போடலை. லெமன் இஷ்டம் இருக்கிறவங்க போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். வாங்க நம்ம போட்டது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தனியாக அதை வேக விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். நல்லா போட்டு இந்த மாதிரி வதக்கணும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மசாலாவாக கிடச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த டைமில் நம்ம அளவு தண்ணி ஊற்றிடணும். போட்டு அளவு தண்ணி ஊற்றி நல்லாவே இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் பார்க்கணும். இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு காரம் எது பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். வாங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். இது கொதிச்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியாவை மட்டும் இதில் நம்ம அப்படி போட்டுடணும். பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. நம்ம இப்போ சேமியாவை எடுத்து வச்சுருந்த சேமியாவை இப்படி அழகாக இப்படி போட்டுக்கலாம். போட்டு நல்லா அந்த சேமியா இப்படி கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் அடுப்பை மட்டும் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக இப்போ தனித்தனியாக இருக்கும்போதே தான் நம்ம ஹாட் பாக்ஸில் போட்டுடணும். நம்ம நல்லா சுண்டை வச்சுட்டு போட்டோம் நம்ம வர வரன்னு ஆயிரும். ஓகே, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி